அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல இந்த விஷயத்துக்கு நாங்கள் அழுகிறதா சிரிக்கிறதா என்ன செய்கிறேன்னு விளங்குதில்லை. இந்த விஷயம் என்ன, அந்த இஸ்ரேல்காரவங்க இந்த நாட்டுக்கு வந்து செய்கிற விஷயங்களை பார்க்க போகல. எங்கட சில கட்சிகள் சில முக்கியமானவங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு முதல்ல ஜனாதிபதியோட எல்லாம் ஒன்றுக்கா இருந்து ஃபோட்டோ பிடிச்சி நாங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அது செய்கிறோம் இது செய்கிறோம் எல்லாம் பார்த்தோம் தானே. இப்போ இந்த அரசாங்கத்துக்கு ஓட் பண்ணின முஸ்லீம்களுக்கு, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணின முஸ்லீம் கட்சிகளுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது இந்த இஸ்ரேல் விஷயத்தில் பேசுகிறதுக்கு. அதே போல் அந்த பார்லிமெண்ட்டுக்கு போனாங்களே ஏன்னா முஸ்லீம் எம்பிமார், இவங்களுக்கு நிறைய உரிமை இருக்குது. ஏன்னா முஸ்லீம் மக்கள் நிறைய நம்பிக்கையோடு அவங்களை அனுப்பி பார்லிமெண்ட் அங்கே ஓட் பண்ணல, ஆனால் ஓட் பண்ணினா நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் பார்லிமெண்ட்டில் இந்த இஸ்ரேல் விஷயத்தோ இல்லாட்டி இந்த அருகம்பையோட சப்ஜெக்டோட பேசுகிற மாதிரி எனக்கு விளங்குதும் இல்லை. உங்களுக்கு பேசுகிறதுக்கு தடை பண்ணிக்கோ தெரியாது. சரி, அவங்க கட்சியில் தடை பண்ணி பேசலாமல் ஐக்கியமாய்க்கும் சில நேரம். ஆனாலும் சப்போர்ட் பண்ணின கட்சி அளிக்கிறாங்களே, சப்போர்ட் பண்ணின புத்திஜீவிகள், வேறு அமைப்புகள் சப்போர்ட் பண்ணினவங்க அந்த அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு பேசலை. நீங்களும் பேசுங்க. நீங்கள் எலெக்ஷன் டைமில் பிரசிடெண்ட்டோட ஒன்று கலந்து ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிங்க, பிரசிடெண்ட்டுக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்பீங்க தான். இப்போ போய்த்து பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுங்களே, மீட் பண்ண விஷயத்த செல்லுங்க. ஒரு அமைப்புகளாக போங்க, தொடர்ந்து போங்க. போய்ட்டு இஸ்ரேல்காரவங்க இப்போ வந்து செய்கிற விஷயங்களுக்கு இஸ்ரேல்காரவங்க இல்லை, இவங்க அந்த நாட்டுக்கு வந்து டூரிஸ்ட்டாக போகலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து இவங்க ஸ்ப்ரெட் ஆகுறது, மத ஸ்தலங்களை வச்சுக்கொண்டு பிஸ்னஸில் பிடிச்சோன்னு இப்படி நாட்டுள்ளுக்கு டூரிஸ்ட் விசாவில் வந்து செய்கிற விஷயங்களை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம் பேச சொல்லி. அவங்க செய்யலை. டூரிஸ்ட்டாக இருந்தால் டூரிஸ்ட்டாக போக வேண்டியது தான். எங்கள்கிட்ட ஜமாத்தும் டூரிஸ்ட்டாக வந்துட்டு போகிறாங்களே, சில உங்களுக்கு தெரியுமே நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு. அப்போ இது ஏன் அவங்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு சட்டம், ஏன் அரசாங்கம் சரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. மற்றது இந்த இந்த முனிசிபாலிட்டிக்கு குற்றம் சாட்ட தேவையில்லை. முனிசிபாலிட்டியிலே ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் இயங்கலும் அவங்களுக்கு அந்த பவர் சின்ன சர்க்கிளுக்குள்ளே தான் ஆகிக்கும். முனிசிபாலிட்டியில் இந்த அரசாங்கம் தான் டீல் பண்ணணும். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் இவங்க எல்லாரும் தான் இந்த விஷயத்தில் டீல் பண்ணணும். இனி உங்களுக்கு நல்லா பேசலைங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு முதல்ல நிறைய அவங்களோட பேசுனீங்க, கதைச்சிங்க, எல்லாம் செஞ்சீங்க. மற்ற கட்சிகளுக்கும் தான் நான் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணின கட்சிகள். அதனால் உங்களுக்கு இப்போ ஒரு உரிமை உண்டிங்க அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. ஏன்னா அவங்களோட பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண முஸ்லீம்களும் பார்ப்போம் என்னடா இவங்க ப்ரெஷர் பண்ணி தான் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஓட் பண்ணினோம், இவங்களும் சும்மா தான் ஆகிக்கிறாங்க. சும்மா ஃபேஸ்புக்கில் அங்கிட்டு சின்ன ப்ரெஸ் மீட்டிங் வச்சு வேலை இல்லை. டிரெக்டாக பிரசிடெண்ட்டை, பிரைம் மினிஸ்டரை, ஒரு மினிஸ்டரை மீட் பண்ணி இந்த விஷயங்களை அழுத்தம் கொடுத்து பார்லிமெண்ட்டில் பேச வை. இல்லாட்ட பார்லிமெண்ட்டுக்கு போன முஸ்லீம் பார்லிமெண்டேரியன் ஒத்தரமே எனக்கு விளங்குதில் பேசுகிற மாதிரி. அதனால் இப்போ கொஞ்சம் நீங்கள் ஓட் பண்ணின முஸ்லீம்கள் அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து இன்ஷால்லா இந்த விஷயத்தை கொஞ்சம் பேசுங்க. இன்றைக்கி அரசியல் எல்லாம் ஒரு சைடுக்கு வச்சுட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இதில் வரக்கூடிய ஆபத்து இந்த நாட்டில் உள்ள சிங்களவர்களுக்கு, கிறிஸ்டியன்ஸ், இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு வரும். இதில் எஃபெக்ட் தெரியாமல் சிலவங்க சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சில முஸ்லீம்கள். அதனால் இதை கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு அரசாங்கத்தோடு நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, சப்போர்ட் பண்ணிடணும். உங்களோட அபிப்பிராயங்களை இப்போ முன்வைங்க. இதுக்கு பிறகு நீங்கள் மௌனம் சாதிக்க வாணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.